ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். முருங்கைக்காயை பறிக்க சொன்னால் எங்கள் வீட்டுக்காரரு கீரையோட கொப்பை உடச்சிட்டாரு. அதனால் இப்போ நான் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். கீரையை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு கூட நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே இப்போ வெங்காயம், பச்சை மிளகா தான். ஆனால் நான் பழுத்த மிளகா போட்டிருக்கேன், கீரையிலேருந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. அதனால் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கணும். வதங்கின உடனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை வைக்க வேண்டியது தான். என்கிட்ட உளுந்தம்பருப்பு தீந்துருச்சு. அதனால நான் வெறும் கடுகு மட்டும் போட்டேன். நீங்கள் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். கீரை வந்துட்டு பாருங்கள், பூவோடு அப்படியே கொப்போட உடச்சிட்டாரு. சரி, முருங்கைக்கீரை தானே, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று தங்கச்சி தான் உருகி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க வாணியம்பாடிக்கு. அந்த கீரையை வேஸ்ட் ஆக்காமல் நான் இன்றைக்கி அதை பொரியல் செய்கிறேன். முருங்கைக்கீரை பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்கிறதுக்கு தான் ஒரு சோம்பேறித்தனம். வீட்டில் மரத்தை வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக தான் ஆகுமே தவிர நான் செய்கிறதே இல்லை. இன்றைக்கி அவங்க உடச்சிட்டதுனால இன்றைக்கி இப்போ பொரியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியமும் இல்லை, சும்மா வதங்கினாலே போதும். அதே மாதிரி நம்ம அவசரப்பட்டு உப்பு ஃபஸ்ட்லேயே போட்டுறக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வதங்கி வரும்போது கொஞ்சமாக ஆயிரும். அப்போ நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். ஆல்ரெடி எனக்கு வேறு பிபி இருக்குது. அதனால நான் உப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால் உப்பெல்லாம் நான் இப்போ போடாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சமானதுக்கப்புறம் நமக்கு அளவு தெரியும், இதுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் உப்பு போடுவேன். நீங்களும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கீரை இருந்தால் போதும். இந்த பாருங்கள் உப்பு. ஆனால் நான் வந்துட்டு உப்பு உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் நமக்கு வந்துட்டு கீரையே ரெடி ஆயிரும். க்ளீன் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர சமைக்கிறது ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு 10 செகண்ட் மூடி வச்சுட்டு நம்ம திறந்துட்டோம்னாக்கா நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவி போடணும். இப்போல்லாம் யாருங்க திருவுறா? மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போட்டுடுறது, அது ஈஸியான வேலைங்கிற மாதிரி. ஆனால் திருவி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அப்படி நான் இப்போ மிக்சியிலே போட்டுட்டு அது சில்லா எடுக்கிறதுனால அது ஈஸிங்கிறதுனால மிக்சியில் போட்டுட்டு விட்டேன். திருவி போட முடிஞ்சால் திருவி போட்டுக்கோங்க. ஜாரில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்குது, அதையும் நான் இதில் போட்டுடுறேன். சுத்தமாக அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது தான். நல்லா இருக்கும். இதுலேயும் ஒரு சிலருக்கு முட்டை போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். அதுவும்